அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வாலிபர்களுக்கென்று தொடர் போதனையிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து, அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டம், அதாவது இந்த வாலிப பருவத்தில் வருகின்ற பொழுது மனதிலே எண்ணங்களிலே சில போராட்டங்கள் வரும். எந்த காரியத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வது, எந்த ஸ்டடியை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வது, முக்கியமாக மேக்கிங் டிசிஷன் அபவுட் யுவர் ஸ்டடீஸ் பட் எ சேலஞ்சிங் ஒன். புரியுங்களா? அந்த படிப்பிலே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காரியம் மிக மிக ஒரு உங்களுக்கு சவாலாக இருக்கும். நான் என்ன படிப்பை படிக்க வேண்டும் என்பது. நானும் அப்படித்தான் உங்களைப் போல வாலிப நாட்கள் இருக்கின்ற பொழுது இன்ஜினியரிங் சென்ற பொழுது முதல் வருடத்திலே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கா, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா, இல்லை சிவில் இன்ஜினியரிங்கா என இந்த 3 பாடங்கள் அங்கே இருந்த பொழுது எதை எடுப்பது என்பது மனதில் குழப்பமாக இருந்தது. அதனாலே இந்த காரியத்தை எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கோல், உங்களுடைய ஃபெய்த், அதற்கு இணைந்து வருகிற விதத்திலே உங்களுடைய தீர்மானங்கள், முடிவு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அலைன் வித் யுவர் ஃபெய்த் அண்ட் கோல். புரியுங்களா? உங்களுடைய ஃபெய்த், நம்பிக்கை, விசுவாசம், அதோடு கூட உங்களுடைய எதிர்கால திட்டங்களோடு உங்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய, முடிவு எடுக்கக்கூடிய காரியங்கள் இருந்தால் மிக மிக நல்லது. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் என்ன முடிவை நான் எடுக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் முதலாக தேவனுடைய ஆலோசனையை நாட வேண்டும். முக்கியமாக சீக் காட்ஸ் கைடன்ஸ். புரியுங்களா? ஆண்டவருடைய ஆலோசனையை நீங்கள் நாட வேண்டும். எப்படின்னு என்றால், ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு விஸ்டத்தை கொடுங்க, நான் எப்படியாக என்னுடைய எதிர்கால காரியத்தை தேர்ந்தெடுப்பது, அதனுடைய கிளாரிட்டி அண்டு டிசைன்மெண்ட். புரியுங்களா? அதை குறித்து ஒரு தெளிவான எனக்கு ஒரு வெளிப்பாடை நீங்கள் கொடுங்க என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். தேவனை நோக்கி செல்ல வேண்டும், தேவ சமூகத்தில் செல்ல வேண்டும். அதுதான் இது மிக முதல் படி. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன படிப்பு அல்ல என்ன வேலையோ இதை தேர்ந்தெடுப்பதில்லை. அதற்கு என்ன செய்றீங்க? தேவனிடத்தில் ஜெபிக்கிறீங்க. இரண்டாவதாக வேதத்தை வாசிக்கிறீங்க. ரீட் த ஸ்கிரிப்சர். வேதத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதிலே உங்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய காரியங்களை அந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அதைத்தான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 5, 6 நாம் பார்த்தோம் என்றால், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. 6வது வசனத்திலே, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பார்த்தீங்களா? வழிகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தேவனை நினைக்கணும். நம்ம சுய புத்தியின் மேல் சாயாதபடி தேவ சித்தத்தின்படியாக தேவனை சார்ந்து இருக்கின்ற பொழுது, வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார். சங்கீதம் 37வது அதிகாரம் வசனம் 4 முதல் 5 பார்க்கின்ற பொழுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்கள் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சாம் சாப்டர் 34 verse 4 and 5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்ப கர்த்தருடைய அவரிடத்தில் வழியை நீ ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, அவரே உனக்கு காரியத்தை வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். யாக்கோபு, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 5, யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, கர்த்தரிடத்தில், ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஞானம் இல்லை, எப்படி தேர்ந்தெடுப்பது என போராட்ட மனதில் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேளுங்க. ஞானம் உங்களுக்கு வழியை காண்பிக்கும். ஞானமாகிய ஞான கண்மலையாகிய கிறிஸ்து உங்களுக்கு வழியை காண்பிப்பார். ஹல்லேலூயா! அடுத்ததாக என்ன செய்யணும்னாக்க, உங்களுடைய திறமைகளை அசஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரென்த். உங்களுடைய திறமைகள் என்ன, உங்களுடைய எதில் நீங்கள் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறீங்க, எதில் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் அசஸ் பண்ணி ஆகணும். அதாவது அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அதை என்ன செய்யணும்? நீங்கள் தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அப்போ உங்களுடைய ஆசை என்ன? புரியுங்களா? ஐடென்டிஃபை யுவர்
பாஷன், அதாவது உங்களுடைய ஆசை எதன் மேலாக இருக்கிறது, எந்த பாடத்தின் மேலாக இருக்கிறது என்பதை நீங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு மெக்கானிக்கல் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னாக்க சில மிஷின் எல்லாம் செய்யணும், பார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேலே இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஐட்டங்களை புதுசாக இது பண்ணுறாங்கன்னா அதில் எலக்ட்ரிக்கல் மேலே அப்படியா இருக்கும். இல்லை பில்டிங் கட்டடக்கலைகள் மேலே ஆர்கிடெக்சர் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவர்களுக்கு அந்த வந்து சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்சரில் செல்வதற்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, நீங்கள் சிறு வயதில் உங்களுடைய உள்ளத்தில் பிள்ளைகள் வயிற்றில் எதை நீங்கள் செய்வதற்கு உள்ளம் தூண்டுகிறதோ அதை வைத்து நீங்கள் உங்களுடைய படிப்பை எதை படிக்க வேண்டும் என்பதை தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். அப்புறமாக ரெகக்னைஸ் யுவர் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய அகாடமிக் ஸ்ட்ரென்த், கணக்கு நன்றாக வருகிறது, கெமிஸ்ட்ரி நன்றாக வருகிறது, மேத்தமெட்டிக்ஸ் நன்றாக வருகிறது, ஆங்கிலம் நன்றாக வருகிறதுனா நீங்கள் டாக்டராக இன்ஜினியராக நீங்கள் செல்ல முடியும். உங்களுடைய அகாடமிக் ஸ்ட்ரென்த் எதில் இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண வேண்டியது அவசியம். எதிர்காலத்தில் என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்பதை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது எக்ஸ்ப்ளோர் கேரியர் ஆப்ஷன். புரியுங்களா? உங்களுடைய அதாவது இந்த வேலைகளிலே முக்கியமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அதில் ஸ்ட்ரென்த் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக அதில் உங்களை கன்சிடர் யுவர் வேல்யூஸ் அண்ட் கோல்ஸ். அதில் உங்களுடைய வேல்யூஸையும் உங்களுடைய எதிர்காலத்துக்கான அந்த கோலையை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்புறமாக பார்க்கின்ற போது ரிஃப்ளெக்ட் யுவர் வேல்யூஸ். புரியுங்களா? முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இதை நான் எடுத்தால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், நான் வந்து நான் அதிகமாக வருமானத்தை ஈட்ட முடியும், குடும்பத்தை நன்றாக கொண்டு வர முடியும். உங்களுடைய எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் வேல்யூஸ், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? அது மிக முக்கியமாக. அது நீங்கள் அந்த காரியத்தில் அதன் மூலமாக எதிர்கால படிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதில் முக்கியமாக உங்களுடைய செட் லாங் டைம் கோல்ஸ், அதில் அந்த காரியத்தில் போனால் மேலும் மேலும் படிக்க முடியும். ஒரு சில ஸ்டடி எடுத்துட்டிங்கன்னா மேலே படிக்கவே முடியாது. புரியுங்களா? அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஸ்டடியில் நீங்கள் பேச்சுலர் படிக்கலாம், மாஸ்டர்ஸ் படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம். இப்படியாக மேலே செல்லக்கூடிய அந்த லாங் டைம் கோல்ஸ் உள்ள அப்படிப்பட்ட காரியங்களில் விருப்பங்கள் இருந்தால் நீங்கள் அந்த படிப்பை நீங்கள் தொடரலாம். அலைன் யுவர் ஸ்டடீஸ் வித் யுவர் கோல்ஸ். பார்த்தீங்களா? உங்களுடைய படிப்பு உங்களுடைய எதிர்கால நோக்கமும் ஒன்றாக இணைந்து வருகிறதா என்பதை பார்த்து அந்த படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கப்புறமாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய மற்றவர்களிடத்தில் அட்வைஸ் கேட்கலாம். புரியுங்களா? இப்படியாக டாக் டு மென்டோர்ஸ், சீக் அட்வைஸ், அட்வைஸ் யுவர் மென்டோர்ஸ். உங்களுடைய ஆலோசனைக்காரர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். எதை நான் எடுக்கிறது, அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கிட்ட கேட்டால் இது இன்றைக்கு மார்க்கெட்டில் இந்த ஸ்டடி படித்தா உடனே நன்றாக வேலை கிடைக்கும், சம்பாதிக்கலாம் என்று உங்கள் மென்டோர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீச்சர்ஸ்கிட்ட உங்களுடைய நல்ல முதிர் வயது உங்களுக்கு நன்மையாக ஆலோசனை கொடுக்குற இடத்துல நீங்கள் ஆலோசனைகள் கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய அதாவது அந்த ஸ்டடி எந்த லைனில் இருக்கோ அதில் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. சீக் யுவர் ப்ரொஃபஷனல்ஸ். அந்த இதில் நிபுணத்துவம் இருந்த மக்கள் இருப்பாங்க. பாருங்க, ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு டாக்டரோ அதில் நிபுணத்துவம் உள்ள மக்கள் இடத்துல நீங்கள் ஆலோசனையை கேட்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க மற்ற நீங்கள் நண்பர்களுடைய ஃபீட்பேக் அதில் படித்து கொண்டிருக்கவங்கிட்ட கேட்கலாம். அவங்ககிட்ட என்ன செய்யலாம், கன்சிடர் ஃபீட்பேக் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் அதர்ஸ். இந்த படிப்பை எடுத்தா நன்றாக இருக்கிறதா படிக்கக்கூடியவற்றை கேட்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் காட்ஸ் சாவர்னிட்டி. புரியுங்களா? ஆண்டவருடைய அந்த தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய, எனக்கு நன்மையாக கொடுக்கக்கூடியவர், அவருடைய தேவனுடைய கண்ட்ரோலில் நான் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக கொடுப்பார் என்று கர்த்தருடைய அந்த மேன்மையான அந்த ஆளுகைக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுக்கணும். புரியுங்களா? தேவனிடத்தில் தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பாருங்க, நான் இன்ஜினியரிங் படிப்பேன்னு நான் சிறு வயதில் நினைக்கல. ஆனால் கர்த்தராக எனக்கு அதை கொடுத்தார். ஒருவேளை எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எடுத்திருந்த இன்ஜினியரிங் எடுத்திருந்தால் நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்க முடியாது. ஆனால் பில்டிங் சிவில் இன்ஜினியர் எடுத்ததுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது சிங்கப்பூரில். நான் இங்கே வர வேண்டியதாக இருந்தது. அதே போல் பாஸ்டராக சபையை ஸ்தாபிக்க அந்த ஆர்வங்கள் இருந்ததுனால கர்த்தர் அப்படியாக காரியங்களை வாய்க்க செய்தார் என்று நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை கவனித்து
ஆண்டோடைய சித்தத்துக்காக இப்ப கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து ஊழியக்காரங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக அவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால் தான் எரேமியா 29:11 நீங்கள் பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அப்ப கர்த்தர் எனக்கு நன்மைகளை கொடுப்பாரு, ஆண்டவர் எனக்கு சமாதானத்துக்கு எதுவான வாழ்க்கையை எனக்கு கொடுப்பார், படிப்பை கொடுப்பாருன்னு தேவன் மேல விசுவாசம் வைத்து அவருடைய வழி நடத்துதலுக்காக நீங்க காத்திருக்கின்ற பொழுது அந்த விசுவாச ஸ்டெப்ல டேக் யுவர் ஃபெய்த் இன் ஸ்டெப். புரியுங்களா? அந்த டேக் யுவர் ஸ்டெப் இன் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தில் முதல் படியை வைக்கின்ற பொழுது அதான் மேல் படிக்கு முதல் படி. புரியுங்களா? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்கால காரியத்தை படிப்பு எதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்படி என்று நீங்கள் செல்கின்ற பொழுது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய வேல்யூ மற்றும் உங்களுடைய எதிர்காலத்துக்கான அந்த கோல் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் நீங்க விரும்புகிற இருதயத்தின் வாஞ்சையை உங்களுக்கு நிறைவேற்றுவார். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை சார்ந்திருந்துங்க, தேவனோடு நடங்க, தேவ பிரசனத்திலுங்க. கர்த்தர் நீங்கள் எதை படிக்க வேண்டும், எந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், வழியை காண்பிப்பார். ஆமென்.